எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது அதாவது 8th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 3க்கான காணொளி. Eighth Social Science டெஸ்ட் நம்பர் 3க்கான காணொளி. இந்த காணொளி டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ், டிஎன்யூஎஸ்ஆர்பி, பிசி அண்ட் எஸ்ஐ எக்ஸாம், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் அதாவது டிரைவர் போஸ்ட் உள்பட, அதே மாதிரி ஆர்ஆர்பி குரூப் டி உள்பட, ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதே மாதிரி எஸ்எஸ்சி பேங்கிங் எக்ஸாம், அனைத்து விதமான எக்ஸாமுக்கும் தேவையான ஜென்ரல் ஸ்டடீஸ். அதில் இந்த டெஸ்ட் ரொம்ப முக்கியமான டெஸ்ட்டு. தொடர்ந்து 50 வினாக்களையும் பாருங்கள், விடையுடன் நம்ம சொல்ல போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, பழங்கால நகரங்கள் எனப்படுவது. பழங்கால நகரங்கள் எனப்படுவது ஆப்ஷன் ஏ ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ. ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட கடலோர நகரம் அல்லது நகரங்கள். மேற்கண்ட அனைத்தும் சூரத், கோவா, பம்பாய். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொடங்கிய நகரமயமாக்கலின் ஒரு புதிய நடைமுறை. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொடங்கிய நகரமயமாக்கலின் ஒரு புதிய நடைமுறை. மேற்கண்ட அனைத்தும் சூயஸ் கால்வாய் திறப்பு, நீராவி போக்குவரத்து அறிமுகம், ரயில்வே கட்டுமானம். அடுத்து, ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வருகை தந்தது. வர்த்தகத்திற்காக. புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட இடம். புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட இடம் மதராஸ். 1744ஆம் ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக இருந்தது எது? 1744ஆம் ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக இருந்தது எது? புனித ஜார்ஜ் கோட்டை. புனித ஜார்ஜ் கோட்டை. இந்தியாவில் இருப்பு பாதை போக்குவரத்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் இருப்பு பாதை போக்குவரத்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1853. இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ரிப்பன் பிரபு. ரிப்பன் பிரபு. அடுத்து, எந்த ஆண்டு இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியது? 1919. நகராட்சி உருவாவதற்கு பொறுப்பாக இருந்தவர் ஜோசியா சைல்டு. ஜோசியா சைல்டு. சரியான கூற்றை தேர்வு செய்யவும். கூற்று, இந்தியா பிரிட்டனின் வேளாண்மை குடியேற்றமாக மாறியது. காரணம், பிரிட்டிஷாரின் ஒரு வழியிலான சுதந்திரமான வர்த்தக கொள்கை மற்றும் தொழில்துறை புரட்சி இந்திய உள்நாட்டு தொழில்களை அளித்தன. சரி, அப்ப கூற்று சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து, பின்வரும் எந்த அறிக்கைகள் உண்மையற்றவை? அதாவது ஸ்ரீரங்கராயலு ஆங்கிலேயர்களுக்கு மதராசப்பட்டினத்தை மானியமாக வழங்கினார் என்பது இது ஒன்று மட்டும்தான் உண்மையற்றவை. மீதி இரண்டும் சரியான ஒன்று. டே மற்றும் கோகன் ஆகிய இருவரும்
புனித ஜார்ஜ் கோட்டை கட்டியதற்கு பொறுப்பானவர்கள். 1969ஆம் ஆண்டில் மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு என மறுபெயரிடப்பட்டது. சரியான கூற்றை தேர்வு செய்யவும். ஆங்கிலேயர்கள் தங்கள் மாற்று தலைநகரங்களை மலைப்பாங்கான பகுதிகளில் அமைத்தனர். காரணம், அவர்கள் இந்தியாவில் கோடை காலத்தில் வாழ்வது கடினம் என உணர்ந்தனர். அப்போ இது இரண்டுமே சரி. கூற்று சரி மற்றும் காரணம் கூற்றை விளக்குகிறது. பின்வருவனவற்றுள் உற்பத்தி நகரமல்லாதது எது? உற்பத்தி நகரமல்லாதது கல்கத்தா. பொருந்தாததை கண்டுபிடி. லக்னோ என இது மூன்றும் கடலோர நகரங்கள். கல்கத்தா, பம்பாய், மதராஸ் துறைமுகங்கள். கல்கத்தாவில் ஆங்கில குடியேற்றம் நிறுவப்பட்ட வருடம் 1690. வில்லியம் கோட்டை நிறுவப்பட்ட இடம். வில்லியம் கோட்டை நிறுவப்பட்ட இடம் கல்கத்தா. கல்கத்தா. 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் மாகாண சுயாட்சியை அறிமுகப்படுத்தியது. பின்வருவனவற்றில் எந்த துறைமுகம் கிழக்கு கடற்கரையில் இல்லை? சூரத். சூரத். பின்வருவனவற்றில் எந்த துறைமுகம் பருவக்காற்று பாதிப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருந்தது? மசூலிப்பட்டினம். மசூலிப்பட்டினம். டல்கௌசி சதுக்கம் எங்கு உள்ளது? கல்கத்தா. கல்கத்தா. ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனம் அதன் தலைமையகத்தை சூரத்திலிருந்து டேஸுக்கு மாற்றியது? பம்பாய்க்கு. அடுத்து, இந்தியாவில் ஆங்கிலேயரின் முதல் தொழில்கூடம் அமைக்கப்பட்ட இடம். இந்தியாவில் ஆங்கிலேயரின் முதல் தொழில்கூடம் அமைக்கப்பட்ட இடம் சூரத். சூரத். சரியான கூற்றை தேர்வு செய்யவும். இந்த இரண்டு கூற்றுமே தவறு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்திய உற்பத்தி தொழில்கள் நன்கு வளர்ச்சி அடைந்தன என்பது தவறு. ஆங்கிலேயர்களின் ஆதரவு இருந்தது என்பதும் தவறு. இந்த இரண்டு கூற்றுமே தவறு. அடுத்து 25வது கேள்வி. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நகரமயமாக்கலில் புதிய போக்கு தொடங்கியது. சரி. சூயஸ் கால்வாய் திறக்கப்பட்டது மற்றும் நீராவி போக்குவரத்து அறிமுகம் செய்யப்பட்டது. சரி. அப்ப கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரியானவை. பின்வரும் எந்த அறிக்கைகள் உண்மையற்றவை? உண்மையற்றவை வந்து ஆப்ஷன் டி, அதாவது 3 மட்டும். ரயில்வே நகரங்கள் 1835இல் அறிமுகப்படுத்தப்பட்டன என்பது உண்மையற்றவை. மீதி 2 சரி. பாருங்க, பழங்காலத்தில் சென்னை கிராமங்களின் தொகுப்பாக இருந்தது. பழங்காலத்தில் மன்னர்களின் அரண்மனையை சுற்றியுள்ள பகுதிகளில் நகரங்கள் தோன்றின. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்ட வருடம் 1600. எந்த கோட்டை தமிழக அரசின் அதிகார மையமாக விளங்குகிறது? புனித ஜார்ஜ் கோட்டை. புனித ஜார்ஜ் கோட்டை. வெள்ளை நகரம் மற்றும் கருப்பு நகரம் இணைந்து டேஸ் என்றழைக்கப்பட்டது? மதராஸ். டார்ஜிலிங் பகுதியானது டேஸ் ஆட்சியாளர்களிடமிருந்து 1835இல் கைப்பற்றப்பட்டது? சிக்கிம். சிக்கிம். மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என மறுபெயரிடப்பட்ட ஆண்டு 1969. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். 1969. மதராஸ் அதிகாரப்பூர்வமாக சென்னை என மறுபெயரிடப்பட்ட ஆண்டு, அதாவது நாள் 17 ஜூலை
1996. அடுத்து, டேஸ் சமூகமானது தனக்குள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் மாற்றங்களை உட்கிரகித்தும் வெளிப்படுத்தியும் நீக்கியும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. இதுக்கு சரியான விடை மனித சமூகம். மனித சமூகமானது தனக்குள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் மாற்றங்களை உட்கிரகித்தும் வெளிப்படுத்தியும் நீக்கியும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. அடுத்து, இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார். முத்துலட்சுமி அம்மையார். சதி எனும் நடைமுறை ஒழிக்கப்பட்ட வருடம். சதி எனும் முறை ஒழிக்கப்பட்ட வருடம் 1829. இந்த கேள்வியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, ஞாபகம் வச்சுக்கோங்க. PM மலபாரி என்பவர் ஒரு பத்திரிகையாளர். பத்திரிகையாளர். பின்வருவனவற்றில் எவை எது சீர்திருத்த இயக்கங்கள்? மேற்கண்ட அனைத்தும் பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், ஆரிய சமாஜம். பெதுன் பள்ளி டேஸில் JED பெதுன் என்பவரால் நிறுவப்பட்டது. 1849. 1849 JED பெதுன் என்பவரால் நிறுவப்பட்டது. 1882 ஆண்டில் சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளியை தொடங்க எந்த ஆணையம் பரிந்துரைத்தது? ஹண்டர். ஹண்டர். அடுத்து, சாரதா குழந்தை திருமண மசோதாவானது சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயதை டேஸ் என நிர்ணயித்தது. 14. 14. 1854 ஆண்டின் சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது. பெண் கல்வி. பெண் கல்வி. இந்திய பெண்கள் டேஸ்களில் பல்கலைக்கழகங்களில் நுழையத் தொடங்கினர். 1880களில் இந்திய பெண்கள் 1880களில் பல்கலைக்கழகங்களில் நுழையத் தொடங்கினர். 1916 லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்ட இடம். டெல்லி. டெல்லி. அக்பர் ஆண்களுக்கான திருமண வயது டேஸ் என நிர்ணயித்தார். 16. 16. 1872 நிறைவேற்றப்பட்ட உள்நாட்டு திருமண சட்டம் பெண்களின் திருமண வயது டேஸ் என நிர்ணயித்தது. 14. 14. 1890களில் DK கார்வே என்பவர் ஏராளமான பெண் பள்ளிகளை நிறுவிய இடம். பூனா. மதராசி தேவதாசி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. மதராஸ் தேவதாசி சட்டம் இயற்றப்பட்ட வருடம் 1947. சாரதா சதன் என்பது டேஸ் ஆகும். சாரதா சதன் என்பது டேஸ் ஆகும். கற்றல் இல்லம். கற்றல் இல்லம். அடுத்து, டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தமிழக சட்ட மேலவைக்கு நியமிக்கப்பட்ட ஆண்டு. 1929. 1929. சரியான கூற்றை தேர்வு செய்யவும். ராஜா ராம் மோகன் ராய் அனைத்து இந்தியர்களாலும் மிகவும் நினைவு கூறப்படுகிறார். இந்திய சமுதாயத்தில் இருந்த சதி என்ற தீய பழக்கத்தை ஒழித்தவர் ராஜாராம் மோகன் ராய். அப்போ கூற்று சரியானது. காரணம் கூற்றை விளக்குகிறது. இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 8th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 3க்கான காணொளி. அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்படும் வகையில் இந்த 50 கேள்விகள் இடம்பெற்றது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.